ஈரான் அப்புறம் இஸ்ரேலுக்கு நடக்கிற இந்த போர்ல சம்பந்தமே இல்லாம அமெரிக்கா உள்ள வந்து ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்கன்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு பழியை ஈரான் மேல போட்டிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் கூட சேர்ந்துட்டு பயங்கரமான முறையில தாக்கிட்டு வருது. மேலும் ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பயங்கரமான முறையில பதிலடி கொடுத்துட்டு தான் வராங்க. அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஈரானுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்றதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கா ராணுவ அணு ஆயுதத்தை தாக்க ஈரானுக்கு சாஹித் அப்படிங்கிற ட்ரோன்ஸால ரஷ்யா கொடுக்கறதா உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வழியா மொத்த உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு அந்த காலத்துல பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல அழிக்கிற நோக்கத்துல உக்ரைன் அணு ஆயுதங்கள்ல அமெரிக்கா கொடுத்தது போல ஏன் இன்னைக்கு அதே மாதிரி அமெரிக்காவை உடைக்க ஈரானுக்கு ரஷ்யா அணு ஆயுதங்களை கொடுக்க கூடாது? இறுதியா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிரான இந்த போர்ல யார்கிட்டையும் உதவியே கேட்காம தனியால நின்று போர் செய்யற ஈரானுக்கு ரஷ்யா உதவுறதுல தப்பே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க? அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.